இதற்கு அடுத்தபடியாக இதே தத்துவத்தை தொடர்ந்து ஆசை சீரமைப்பு என்றது ஒரு பயிற்சியை நாம் செய்ய வேண்டியதா இருக்கிறது. அது என்னன்னா, ஆசை வேண்டாம், ஆசையினாலதான் எல்லா துன்பங்களும் வருகிறது, ஆசை வேண்டாம் என்று எத்தனையோ பெரியவர்கள் இதுவரையில சொல்லியிருக்காங்க, நாம் கேட்டிருக்கோம். ஆனா ஆசையை விட முடியுமா? ஆசை இல்லாத நாம் வாழலாம் நினைச்சா அது சுத்த தப்பு. ஏன்னா உடல்ல உயிர் ஒட்டி கொண்டிருக்கிற வரையில தேவை என்பது உடலுக்கு வந்து கொண்டேதான் இருக்கும். அதனால அந்த தேவையை முடிப்பதற்கு இச்சை வரும். அந்த தேவையை முடிக்கிறதுக்கு நம்ம மக்களுடைய தொடர்பு அவசியமா இருக்கும். அதனால பொருள் மேல, மக்கள் மேல, செயல் மேல அவ்வப்போது ஆசை வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அதை முறைப்படுத்திக் கொள்ள வேணும். எந்த ஆசையினால இப்பொழுதோ பின்னாலேயோ நமக்கோ பிறருக்கோ துன்பம் வருமோ அந்த ஆசையை மாத்திரம் மாற்றி அமைச்சுக்கணும். அதற்கு என்ன வழி என்றால், நாம் ஆசையை விட்டுட முடியாது. ஆனா சில இடங்கள்ல பார்க்கிறோம், ஒருத்தரை பார்த்து ஓ அது போல நாம் செய்யணும்னு நினைக்கிறோம், அது நமக்கே தேவையை ஒட்டி ஒரு ஆசை வரும். அந்த மாதிரி சில ஆசைகள் நம்மால முடிவு, அதாவது நிறைவேற்றவே முடியாத சில ஆசைகள் இருக்கும். சாதாரணமா ஒரு தொழிலாளி முதலாளி வச்சிருக்கக்கூடிய பென்ஸ் காரை பார்த்துட்டு இது போல நான் கூட வாங்கினா நல்லது நினைக்கிறான்னு வச்சுங்க, அது அவனால முடியுமா? அதே போல இன்னொரு ஆசை, ஒரு 5-6 ஆசைகள் அவனால் நிறைவேற்றவே முடியாது. ஆனா சேர்த்துக்கொள்றான். என்ன ஆகும்? எந்த இடத்துல போனாலும் இரவும் பகலும் இந்த தீர்க்க முடியாத ஆசை இருக்குதே, சரிப்படுத்த முடியாத அந்த ஆசைகள் ஒவ்வொன்றும் வந்து கொண்டே இருக்கும் எண்ணத்துல. அதனால என்ன ஆகுது? நிறைவேறக்கூடிய ஆசைகளுக்கு, அந்த செயல்களுக்கு போதிய மனோபலம் வராது. இது திசை திரும்பிடும். அப்படி எந்த நேரமும் தேவையில்லாத எண்ணத்தையே நாம் கொண்டுட்டு இருந்தால், அப்படி எண்ணிய எண்ணங்கள் பட்ட ஆசை பல தடவை அந்த ஆசை வச்சுட்டே இருந்து நிறைவேற்றாத போனா மனம் பலகீனம் அடையும். அதனால நிறைவு பெற முடியாத ஆசையா இருந்தா அவைகளை ஒதுக்கிடும். ஒரு ஆன்மீக பற்றுடையவர் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு குருவை அண்டி, ஐயா நான் கடவுளை காணணும்னு நினைக்கிறேன், காண முடியுமான்னு கேட்டான். அடையப்பா, நானும் எத்தனையோ வருஷமா உட்கார்ந்துட்டு இருக்கேங்க, எனக்கு இது வரைக்கும் இன்னும் கடவுளை பற்றிய ஒரு தெளிவு தெரியவே இல்லை, நீ என்ன கேட்குறிய? வேற யாராயிலும் தெரிஞ்சவங்களை கேளுப்பா. சரி போன. இது போல பலரை கேட்டு பார்த்தா எல்லாரும் அப்படித்தான் சொல்றாங்க. ஒரு மகான், அப்படியா, அது என்ன அவ்வளவு சுலபமான வழியாச்சே, உனக்குள்ளாவதான் காணணும், அதை ஆகையினால கஷ்டம் இல்லப்பா, அதை நீ கடவுளை அடையலாம், அப்படியானா எனக்கு சொல்லுங்கன்னு உட்கார்ந்தான். ஒரு பேப்பர் கொடுத்து, ஒரு பென்சில் கொடுத்து, உன்னாண்ட நிறைவு பெறாத ஆசைகள் எத்தனை இருக்கிறதுன்னு எழுதுன்னு சொன்னார். நான் வீடு வாங்கணும்னு நினைச்சேன், இன்னும் வாங்கல. அந்த மலைக்கு போகலாம் ரிஷிகேஷம்னு நினைச்சேன், போகல. இன்னும் அந்த மாதிரி ஒரு தோட்டம் வாங்கலான்னு இருந்தேன், இல்லை. மில் வைக்கலான்னு எண்ணிருந்தேன், முடியல. இப்படி ஒரு 10 ஆசைகள் இருக்கு. 10 ஆசைகளை எழுதலாம். இத பார்த்தாரு. இதெல்லாம் நீ அடைய வேணும் என்று எண்ணின ஆசை தானே? ஆமா. இந்த ஆசைகள் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு தூரமா இருக்கிறது உனக்கும் கடவுளுக்கும். இதை முடிச்சிட்டீங்கன்னா நீயும் கடவுளும் ஒரே இடத்துல தான் இருப்பீங்க. நீ காண வேண்டியது ரொம்ப சுலபம். அதாவது நீ கடவுளை அடையணும்னா
இந்த நிறைவு பெறாத ஆசைகள் எல்லாம் விட்டு அது முழுமைப்படணும். ஆசையும் வச்சுக்கிட்டு பொருள் மேல, செயல் மேல, அதை அடையணும் இது அடையணும்னு கடவுளையும் நினைச்சா முடியுமா? முடியாது. ஆகையினால இந்த நிறைவு பெறாத ஆசைகள் எல்லாம் முடிச்சுக்கோ. அதுக்கு என்ன செய்யணும்? நாம எந்த ஆசை இருந்தாலும் அப்படியே ஒரு லிஸ்ட்ல எழுதிக்கணும், எத்தனை விதமான ஆசைகள் நமக்கு இருக்குது. அப்போ ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஆசை, இத முயற்சி பண்ணி நிறைவு பெறவில்லையானால் நான் சுகமாக வாழ முடியாதா? இது இருந்தாதான் வாழ முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுப்பிக்கொண்டு சிறிது நேரம் சிந்தித்தான் நமக்கு தெரியும். இது தேவையே இல்லை. யாரையோ பார்த்து இது வேணும்னு நினைச்சோம், அதுவே திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்குது. இது இல்லாதையே நான் நல்லா வாழலாம். சரி, அப்போ அந்த மாதிரி இருக்கிற போது அதை அழிச்சிடுங்க. இது இல்லாதையே வாழலாம். சரி, இந்த ஆசைப்பட்ட பொருளோ அல்ல இது செயலோ செய்து முடிக்கிறதுக்கு உடலாலையும் எண்ணத்தாலையும் எனக்கு வலு இருக்கிறதா? ஒவ்வொருவருடைய உடல் வலியும் அறிவினுடைய வலியும் தெரியுமே இல்லையா? அதை வைத்துக்கொண்டு இப்போ நான் என் வயசு 84 வயசாச்சு. நான் பார்க்கிறேன் லாயர்ஸ் எல்லாம் நிறைய சம்பாதிக்கிறாங்க. அந்த மாதிரி நாமும் சம்பாதிக்கலாமே அண்ணன் என்றேன். இப்போ எண்ணுவது சுலபமா போச்சு. ஆனா நான் லாயர் ஆகணும்னா என்ன, நேரா போய் ஒரு கோர்ட்ல போய் உட்கார்ந்துக்கலாமா? அதுக்கு முன்ன 4 வருஷம் லா படிக்கணும். அதன் பிறகு ரிஜிஸ்டர் பண்ணி பயிற்சி பண்ணணும். அதன் பிறகுதானே லாயராக வரலாம். இந்த வயதுக்கு மேலாக அதை செய்ய முடியுமா? முடியாது. அதனால இந்த வயதுல என்னுடைய அறிவுக்கு பொருத்தமில்லாத ஆசை அது வேண்டாம். அதே போல எல்லாம் மலை ஏறுறாங்க, ரொம்ப சந்தோஷமா ஏறி போயிட்டு வர்றாங்க. அவங்க சொல்றாங்க, அவங்க சொல்ற போது ரொம்ப ஆசையா இருக்கு. நான் நினைச்சேன்னா மலை ஏறலான்னு எவ்வளவு தூரம் ஏறுவேன்? ஒரு 10 அடி 15 அடி ஏறின உடனே ஒண்ணு நானா விழுந்துடணும், இல்லைன்னு நடக்க முடியாத உட்கார்ந்துக்கணும். அப்போ உடலால முடியாதது. இந்த உடலாலேயோ இந்த அறிவாலேயோ எதை செய்ய முடியாதோ அந்த ஆசை உள்ள தேங்கி இருந்தா இதனால முடியாது, என்னால முடியாத ஆசையை நான் வச்சுக்கிறது தேவையே இல்லை என்று அதன் மேல அந்த ஆசையை மனதில் வைத்துக்கொண்டு சங்கல்பம் போட்டு இது தேவையில்லை, இது தேவையில்லை. மீண்டும் அந்த ஆசை வறுமையானால் நாம கொடுத்த முடிவோட தான் வரும், விட்டுட்டு வராது. ஆகையினால அது பலுவே இருக்காது. அதன் பிறகு இந்த ஆசைக்குரிய பொருளை நான் அடையிறேன்னு வச்சுக்கோங்க. அடைந்தால் சமுதாயம் ஒத்துக்கொள்ளுமா, சட்டம் ஒத்துக்கொள்ளுமா பார்க்கிற போது அப்ப சமுதாயத்துக்கும் முரண்பட்டதாக இருக்கிறது, சட்டத்துக்கும் முரண்பட்டதாக இருக்கிறது என்னுடைய ஆசை. இதனால அமைதியாக வாழவே முடியாது. அதனால அது தேவையில்லை. கடைசியாக 4வது கேள்வி, இந்த பொருளை அடைந்தேன் அனுபவித்தேன் என்று சொன்னால் அதனால விளைவுகள் என்னென்ன வரும் என் உடலுக்கும் உள்ளத்துக்கும் என்று பார்த்தோம்னா அதன் பிறகு விளங்கிவிடும். இந்த உடல் இந்தந்த முறையில சீர்கிடும், மனம் இந்தந்த முறையில சீர்கிடும், அதனால வாழ்க்கை இப்படி வரும்னு இருக்கும். அப்படி இல்லை இது நல்லதுதான் என்றா அங்க டிக் அடிச்சு கொள்வோம். இப்ப இந்த ஆசைகள்ல எழுதின ஆசைகள்ல பொருத்தமாக இருக்கிறதெல்லாம் சரி, இதெல்லாம் நிறைவேற்றலாம் என்று முடிவெடுத்துக்கொண்டு அப்போ ஒவ்வொரு ஆசையும் நிறைவேற்றக்கூடிய ஆசையா இருந்தால் நான் இங்க இருக்கிற இந்த நிலையில இருந்து என்ன செய்து அதை அடைய முடியும் என்று பிளான் போடணும். பிளான் போட்டு அந்த பிளான் போட்டபடி எந்த முறையில திட்டமிட்டமோ அதே போல செயல் புரிந்து அதை அடையணும். அப்போதான் எண்ணிய எண்ணம் முடியும்,
ஆசை நிறைவேறணும், மனம் தூய்மையாக இருக்கும். இந்த முறையில் ஆசைகளை சீரமைத்து கொண்டாதான் மனித மனம் அமைதி பெறும். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத ஆசைகளெல்லாம் கூட்டிக் கொண்டே போக போக அதையே சுற்றி சுற்றி அலைந்து கொண்டிருக்கும் மனம் தினசரி வாழ்க்கைக்கு வேண்டிய சிந்தனையோ செயலோ அதற்குரிய மன ஈடுபாடோ நம்மால கொடுக்க முடியாது, வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது. எனவே ஆசை சீரமைப்பும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம் என்று கூறி